திராவிட மாடல்னு வாய் கிளிய பேசுறீங்களே, இப்ப அந்த திராவிட மாடல் என்ன போலீஸ் லாக்அப்ல செத்து கிடக்கா? தமிழ்நாடு அமைதி பூங்காமா எங்களுக்கு. ஆனா ஒரு நாள்ல நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கேட்டா உடம்புல உள்ள ரத்தம் எல்லாம் கொதிக்குது. மானாமதுரை ஆகாஷ் 26 வயசு தலித் பையன் விசாரணைக்குன்னு கூட்டு போனவன போலீஸ் அவனை திரும்ப வீட்டுக்கு டெட் பாடியா தான் அனுப்பியிருக்கு. இது லாக்அப் டெட் எல்லாம் கிடையாது, இந்த ஆட்சியோட 27வது கஸ்டோடியல் டெத். இவங்க எல்லாம் இந்த மக்களோட ரத்தத்தை தான் ஆட்சி நடத்துறாங்க. கிருஷ்ணகிரியில ஒரு 70 வயசு முதியவரை கொலை பண்ணி அவரோட 60 வயசு மனைவி கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களே, உங்க ஆட்சி என்ன தூங்கிட்டு இருக்கோ? மேடைக்கு மேடை பெண்களோட பாதுகாப்புன்னு மயக்கப்பட்டு கத்துறீங்களே, நாமக்கல்லில் ஒரு 7 வயசு பிஞ்சு குழந்தைய கடத்திட்டு போய் சீரழிச்சிருக்கானுங்க. அதுவும் சர்வதேச மகளிர் தினம் அன்னைக்கு. இதை விட ஒரு பெரிய கேவலம் இந்த அரசாங்கத்துக்கு உண்டா? இந்த காசிமேடு கவின் கேஸ் என்னாச்சு? இல்ல இந்த திமுகவோட ஐடி விங்னு சொன்னா எதனாலும் பண்ணலாமா? ஒரு 15 வயசு குழந்தைய எட்டு மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தா? உங்களோட அதிகாரம் திமிரு தலைக்கு ஏறிடுச்சா? இல்ல தலைக்கு ஏறினா நீங்க இப்படிதான் ஆட்டம் போடுவீங்களா? ரோட்ல ஆட்டோ ஓட்டுற டிரைவருக்கு சேஃப்டி கிடையாது, வீட்டுல இருக்க முதியவர்களுக்கு சேஃப்டி கிடையாது, ஏன் ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு கூட சேஃப்டி கிடையாது. ஆனா நீங்க மட்டும் நம்பர் 1 தமிழ்நாடு அப்படின்னு பெருசா பேனரும் போஸ்டருக்கும் கோடியா செலவு பண்ணிட்டு அனுப்பிங்க. அப்படித்தானே? மக்களோட உயிரை விட நீங்க உங்களோட அரசியல் தான் முக்கியம்னு நினைச்சா மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்ப ரெடியா இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யாருக்காக இந்த திராவிட மாடல்? உண்மையா சொல்லுங்க, இல்ல நாற்காலியை விட்டு கீழே இறங்குங்க. வெற்றிவேல் வீரவேல், ஜெய பாரத்.